வெளிய போக முடியும். ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளிய போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னோட பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மையே தவிர இங்க யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்ன மாதிரி Dresses போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. இங்க எல்லாருடைய பொது புத்தியில ஒரு கருத்து இருக்கும், தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும். பெண்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னு சொன்னா அவனை ஓட விட்டு சுற்றணும், இல்ல கல்லாலே அடிச்சு கொல்லணும், இல்லனா கை காலை வெட்டிடணும், அப்படி இப்படின்னு எவ்வளவோ நமக்கு தாட்ஸ் இருக்கும். இப்படி எல்லாம் பண்றதுனால இன்னொருத்தருக்கு பயம் வந்து இந்த குற்றம் குறையுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணனா இப்படி எல்லாம் தண்டனை கிடைக்கும்னு பயந்து யாரும் இப்படி பண்ண கூடாதுன்னு யோசிக்க கூடாது. இப்படி நினைக்கிறதே தப்புங்கிற சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அந்த சிந்தனை எப்படி வரும்னா எஜுகேஷன் மூலமா மட்டும் தான் வரும். ஆண்களும் பெண்களும் எப்படி சமமாக வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற பாலின சமத்துவ கல்வியை சின்ன குழந்தையில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பெண் என்பவள் ஆணை போல ஒரு உயிர் தானே தவிர அவள் ஒரு உடைமை கிடையாதுங்கிற புரிதலை சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். இப்போ பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? பெண் வீக்கர் செக்ஸா இருக்கறனால காரணமா? கிடையாது. பெண்ணின் உடல் மீது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைச்சு அவங்க உடல் மீது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆணினுடைய சிந்தனையில இருக்குது தவறு. அந்த சிந்தனையினால தான் குற்றங்கள் நடக்குதே தவிர வேற எதனாலும் கிடையாது.